ஸ்கூல் லீவ் விட்டாலும் விட்டாங்க இந்த பசங்களை வீட்டில் வச்சு சமாளிக்கவே முடியலைங்க. ஒன்றா டிவி பார்க்கணுங்கிறாங்க, இல்லாட்டி ஃபோன் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. இதை ரெண்டுமே பார்க்க விடலை அப்படின்னா உடனே போர் அடிக்குது நம்மளை போட்டு தொல்லை பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படி தாங்க எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு நாங்கள் மீஷோலேருந்து இந்த மெமரி கேம் வந்து ஆர்டர் போட்டு கொடுத்துருந்தோங்க. இதில் வந்து டைஸ் கொடுத்துருக்காங்க, கூட வந்து குட்டி குட்டியாக செஸ் காயின்ஸ் மாதிரி கீழே கலர்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நாங்கள் எப்படி விளையாடணும் அப்படின்னா டைஸை வந்து உருட்டி விட்டுட்டு என்ன கலர் வருதோ அந்த கலர் காயின்ஸை வந்து நம்ம எடுக்கணும். ஒருவேளை தப்பாக எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடாது, அப்படியே அதிலே திருப்பி வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரிங்க. இது வந்து நம்ம கரெக்டாக எங்கெங்கே எந்தெந்த காயின் இருக்குது அப்படிங்கிறத ஒரு மெமரி பண்ணி வச்சுக்கிற மாதிரி. அவங்க எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து டைஸை ரோல் பண்ணிவிட்டு என்ன கலர் வருதோ அந்த காயின்ஸை எடுத்து அங்கங்கே ரேண்டமாக வச்சுட்டு மற்ற காயின்ஸையும் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த காயின் அந்த கலர் எங்கே வச்சோமோ அதை கரெக்டாக வந்து பிக் பண்ணி எடுக்கணுங்க. அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது வந்து குட்டீஸ் மட்டும் கிடையாதுங்க, நம்ம விளையாடும் போதுமே நம்ம நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க இருக்குது. ஒரு 2-3 பேர்லாம் சேர்ந்து விளையாடுறோம் அப்படின்னா யார் வந்து காயின்ஸ் அதிகமாக எடுத்திருக்காங்க அவங்க தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சுக்கலாங்க. இது வந்து கொஞ்சம் நமக்குமே வந்து நல்லா டைம் பாஸ் ஆகிற மாதிரி தாங்க இருக்குது. எப்போவுமே டிவி ஃபோனுன்னு பார்க்காம இருக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கேம்ஸ்லாம் ஏதாவது கொடுக்கலாங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.